ஹலோ ஆல் திருக்குறள் சீரீஸ்ல 10வது நாள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை திருவள்ளுவர் என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தோம்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பொருள் என்ன, அதாவது மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர், அதாவது பிறவிங்கிறது பெருங்கடல் ஒப்பிடுறாரு. பிறவினா நம்மளோட வாழ்க்கை, பெருங்கடல் சொல்றாரு நம்ம வாழ்க்கையோட பயணித்திருக்கக்கூடிய காலகட்டம், நம்மளோட வயசு வரைக்கும் சொல்லலாம். இப்படிப்பட்ட ஆயுள பிறவி பெருங்கடல் சொல்றாரு. அதுல நீந்துவர் சொல்றாரு. இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர்னா எல்லாருமே அது கடந்தாகணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை தான் சொல்றாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, நீந்தார் அப்படின்னு சொல்றாரு. நீந்தார்னா என்ன அர்த்தம்னா, நீந்தாதவங்க, அதாவது அதை கடக்க இயலாம இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா இறைவன் அடி சேராதார் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பொருள் என்ன சொல்லி பார்த்தோம்னா, இறைவன் அடி சேராதவங்கன்னா இறைவனோட நன்னறிகள் படி வாழாதவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இல்லைன்னா இறைவனோட ஒன்றி அமையாதவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிதான் திருவள்ளுவர் நீ சொல்றாரு. ஒரு லைன்ல சொல்லணும்னு பார்த்தோம்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அதாவது பிறவிங்கிற பெருங்கடல கடக்க முடியாதவங்க யாரும் சொல்லி பார்த்தா இறைவனோட நன்னெறியில வாழாதவங்க அப்படி சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம 10வது திருக்குறள் பார்த்துக்கோம். மீண்டும் நாளைக்கு 11வது திருக்குறள் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.